வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். நீங்க நம்ம என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா விக்னேஷ் கார்த்தியோட டைரக்ஷன்ல ஹாட்ஸ்பாட் 1 அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் தான் ஹாட்ஸ்பாட் 2 மந்த்ஸ். ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட் 2 மந்த்ஸ் இந்த படத்தோட கதைக்கால என்னன்னா, ஹாட்ஸ்பாட் 1ல விக்னேஷ் கார்த்திக் எப்படி தான் லவ் பண்ற பொண்ணோட அப்பா கிட்ட போய் கதையை சொல்லி லவ்க்கு எப்படி ஓகே வாங்காரு. ஸோ அதுக்கப்புறம் விக்னேஷ் கார்த்திக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விக்னேஷ் கார்த்திக் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. என்னன்னு பார்த்தா விக்னேஷ் கார்த்தியோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஸ்பியனை கேள்விப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றதுக்காக பிரியா பவானி சங்கர் வர்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போட்டு விக்னேஷ் கார்த்தியோட மாமனார் கிட்ட போய் பிரியா பவானி சங்கர் கதை சொல்ல போறாங்க. ஸோ அது என்ன கதை, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஸோ இதுதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. ஹாட்ஸ்பாட் 1 எப்படி விக்னேஷ் கார்த்திக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களமா எடுத்துட்டு போனாரோ, சேம் அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 2லயும் ஒரு 3 கதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளை எடுத்துட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகருக்கு ரசிகன் எப்படி இருக்கணுங்கிற ஒரு விதத்தை நல்லபடியா காட்டியிருந்தார். அண்ட் அதே மாதிரி செகண்ட் கதையிலும் ஒரு பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் எவ்வளவு முக்கியங்கிற விஷயத்த நல்லாவே மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அண்ட் மூணாவது கதையில ஒரு போன் நம்பர் சேஞ்ச் ஆகி 2050க்கு போயிருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதெல்லாம் உட்கார வச்சிட்டாரு. ஸோ உண்மையிலே கதைக்காலம் விக்னேஷ் கார்த்திக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போனாங்களோ அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம உட்கார வச்சிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஒவ்வொரு கான்செப்ட் கதைக்கும் நல்ல நல்ல சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ண விதம் வேற லெவல். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் நல்லபடியா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தம்பிராமையோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் எதிர்பார்ப்பு இல்லாம உள்ள வந்த எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் மிரட்டி விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போனாங்க, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போனாங்க, நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மிஸ்டேக் பண்ணங்காட்டிக்கு ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு. மூணாவது கதையில லாஜிக் மிஸ்டேக் பண்ணி நிறைய ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்க குறைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஹாட்ஸ்பாட் 1ஓட டெம்ப்ளேட் தான் ஹாட்ஸ்பாட் 2க்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இருக்குது. மொத்தத்துல இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் இது ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். சோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னா 5/3. சோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ ஃபாலோ பண்ணிக்கோங்க.